கார்த்திகை தீபத் திருவிழா கொண்டாடுவது எதற்காக? கார்த்திகை தீபத் திருவிழா என்றாலே பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றாக அக்னிக்குரிய ஸ்தலமான திருவண்ணாமலை மலை உச்சியின் மீது ஏற்றப்படும் தீபம்தான் எல்லோருக்கும் நினைவிற்கு வரும். அத்தகைய சிறப்பு வாய்ந்த கார்த்திகை தீபத் திருவிழா கொண்டாடுவது பற்றியும் அதன் சிறப்பு குறித்தும் அறிந்திடுவோம். பொதுவாக கார்த்திகை பௌர்ணமி தினமும் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்தே வருவது வழக்கமாகும். ஒரு சில ஆண்டுகளில் ஒரு நாள் தாமதமாகவும் வருவதுண்டு. இந்நிலையில் இந்த ஆண்டு வருகிற 13ஆம் தேதி கார்த்திகை தீபமும் 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் கார்த்திகை பௌர்ணமி தினமும் வருகிறது. கார்த்திகை மாதத்தில் வருகிற கிருத்திகை நட்சத்திர தினத்தன்று விஷ்ணு பகவானுக்கும் பிரம்மாவிற்கும் ஜோதி வடிவாக அடி முடி இல்லாத அக்னி பிழம்பாக சிவபெருமான் காட்சியளித்தார். அவ்வாறு சிவபெருமான் ஜோதி வடிவாக காட்சியளித்ததை நினைவு கூறும் விதமாகவே கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தன்று தீபத் திருவிழா கொண்டாடப்படுகிறது. அன்று விரதமிருந்து மாவிளக்கு ஏற்றி வழிபடுவதே முறையான வழிபாடாகும். கார்த்திகை தீப தினத்தன்று காலையும் மதியமும் விரதமிருந்து மாலையில் திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றிய பிறகு அவரவர் வீட்டில் மாவிளக்கு ஏற்றி அந்த விளக்கிற்கு பூஜை செய்த பிறகே விரதத்தை முடிக்க வேண்டும். ஆன்மீகத்தின் அடையாளமாக தீப ஒளியே திகழ்கின்றது. மேலும் தீப ஒளியின்றி எந்த வழிபாடும் கிடையாது. அதனால் மங்களம் ஞானத்தின் அடையாளமாக மட்டுமன்றி இறைவன் ஒளி வடிவாகவும் இருக்கிறான் என்பதை குறிப்பிடும் விதமாக அனைத்து இடங்களிலும் தீபம் ஏற்றப்படுகிறது. கார்த்திகை மாதம் முருகன் மற்றும் சிவபெருமானுக்குரிய மாதம் என்பதால் இந்த மாதம் முழுவதுமே தீபமேற்றி வழிபடுவது மிகுந்த நன்மையை கொடுக்கும். குறிப்பாக கிருத்திகை தினத்தன்று விளக்கேற்றுவது மங்களத்தை கொடுத்து வாழ்வை ஒளிமயமாக்கும். அத்துடன் யாகத்திற்கு நிகரான பலன்களை கொடுக்கும். மேலும் கார்த்திகை மாதம் மழைக்காலம் என்பதால் பெருகும் நுண்கிருமிகள் விவசாயத்தை பாதிக்கும் வெட்டுக்கிளிகள் போன்ற பூச்சிகள் விளக்கில் வந்து விழுந்து முற்றிலுமாக அழியும் என்பது நம்பிக்கை. அதனால்தான் முன்னோர்கள் இந்நாளில் கோயில்கள் முன்பாக பெரிய அளவில் சொக்கப்பானை கொளுத்தி இறைவனை வழிபட்டுள்ளனர். பெருமாளுக்கும் பிரம்மனுக்கும் ஜோதி வடிவமாக சிவபெருமான் எப்போது காட்சியளித்தார் என்பதை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்திடுங்கள்.